அவங்க பார்த்தா என்னை தூக்கி பிடிச்சி நான் வந்து அந்த பெரும் க்ரௌடுகளை வந்து மாட்டி நான் அவ்வளோ ரசிகர்கள். சினிமாவில் வந்து நான் இருந்தாலும் சினிமாவில் சக்ஸஸ்க்கு அப்புறமும் நான் வந்து என்னை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவே வந்து காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது சீமானன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. சீமானன் வீட்டுக்கு என்னன்னா அப்போலேருந்து பூட்டு கிடையாது, யாரு வேணாலும் வந்து உறங்கலாம், யாரு வந்தாலும் இருக்கலாம். அவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடைவெளி இருக்கு பாருங்க. அந்த இடைவெளி காலகட்டத்திலலாம் எல்லா உதவி இயக்குநர்களும் அந்த இவருக்கு தெரியவே தெரியாது, சீமானனுக்கு அவர் தெரிஞ்சிருப்பாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு கூட அங்கே வந்து சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சமைப்போம் அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் அப்படின்னு அப்போ ஒரு 20 பேர் இருக்காங்க, 20 பேருக்கு இப்போ சமைக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா, யாரு தம்பி என்னடா நான் எதானே சரி என்ன ஒரு மூட்டை அரிசி அனுப்பி விடுன்னு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ண சொல்லி அவர் ஒரு மூட்டை அரிசி போடுவார். இப்படி தான் வந்து அப்பையிலேருந்து அப்பையிலேருந்து வந்து அண்ணன் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். களவாணி படம் அப்படின்னாலே உங்களுடைய கேரக்டரை வந்து அதில் தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கும் உங்களை பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக களவாணி படத்தில் நீங்கள் நடிச்சிங்களே உங்கள் ரோல் ஆச்சுன்னு கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க. எனக்கு என்னென்னா, களவாணி படத்தில் ஒரு முக்கியமான ரோல், அங்கேருந்து ஒரு பெரிய ஜேர்னி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரத்தநாடு தொகுதி வேட்பாளர். இந்த விஷயம் எப்படி நடந்தது? உங்கள் பயணத்தையும் சொல்லுங்கள், களவாணியில் தொடங்கி நாம் தமிழர் கட்சி வரையும். கொஞ்சம் பெருசு தான் களவாணி. ஆக்சுவலாக நம்ம சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த ஆள் இல்லை, அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்த ஆள். நான் வந்து ஆம்பலாப்பட்டுன்னு ஒத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் ஒரு கிராமம், ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் இருக்கார்ல, அவரோட கிராமம். அங்கிருந்து நம்ம சிபிஐ கட்சியில் இயங்கிட்டு இருந்தாள். அப்பா ஒரு வாத்தியார் அப்படின்னு நம்ம நிறையா படித்தது வாசித்தது அப்படின்னு சினிமாவுக்கு வந்தோம். சினிமாவில் நம்ம வந்து நடிக்கிறதுக்கு வரல, இயக்குனர் ஆகிறதுக்கு தான் வந்தேன். காலம் வந்து என்னாச்சுன்னா நம்மளை நடிகனாக்குனுச்சு. அந்த களவாணி படத்திலே கோ டைரக்டரும் கூட. அந்த களவாணி படத்தில் இருக்க அந்த இளங்க கதாபாத்திரத்துக்கு ஸ்டேட் அவார்டு கூட, சிறந்த வில்லனுக்கான ஸ்டேட் அவார்டெலாம் கிடைச்சது. இருந்தாலும் நம்ம வந்து இயங்கிக்கிட்டே இருப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி தான் இறுதி யுத்தம் நடந்த காலகட்டம். அப்போ வந்து நம்மளால் அதை வந்து நம்மளால் ஒரு அரசியல் பார்வையிலேருந்து வந்து நம்ம இந்த சினிமாவுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் 2009 காலகட்டம், இறுதி யுத்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து மொத்தமாக கைவிட்டுட்டு அந்த 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 பிரச்சனையவே வந்து எடுக்க விடலை, அதை போராட விடலை. அப்படி இருக்கும்போது சினிமாத்துறை தான் அதில் கையில் எடுத்துச்சு. அதில் குறிப்பாக வந்து உதவி இயக்குநர்கள் தான் வந்து அதில் பெரும் பங்காற்றினாங்க. கிட்டத்தட்ட அது வரைக்கும் கூட சீமானன் கூட வந்து ஒரு இயக்குனர் தானே அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து மணிவண்ணன் சார், ஆர்கே செல்வமணி அண்ணன், எல்லா இயக்குநர்களுமே வந்து உள்ளர் இறங்கி அந்த போராட்டத்துக்கு இது பண்ணாங்க. பாரதிராஜா சார் தலைமையில் தான், ராமேஸ்வரம் கூட்டத்தில் தான் அண்ணனே இது பண்ணுறாரு. அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது நானும் வந்து தீவிரமாக அந்த நேரத்தில் களமாடின ஒரு ஆள் தான் நான். கிட்டத்தட்ட நம்ம இதே ஒரத்தநாடு பகுதி, பாப்பநாடு பகுதியிலெல்லாம் குடியரசு தினத்துக்கு பெருந்திரளாக கருப்பு கொடி ஏற்றி இது வந்து பெரிய இளைஞர்களை திரட்டி அப்படி பண்ணோம். அப்புறம் முத்துக்குமார் இறந்தப்ப வந்து பெரிய பெண்களை வச்சு ஒரு பெரிய மௌன ஊர்வலம்னு நடத்தினோம். நம்மளால் என்னென்ன முடியுதோ எல்லா விதத்துலேயும் அதில் வந்து இது பண்ணோம். தஞ்சாவூரில் இராணுவ வாகனங்களை வந்து மறித்து கைதானோம். டெல்லியில் இலங்கை தூதரகத்தை போய் அதுக்கு முற்றுகையிட்டு ராஜபக்ச கொடும்பாவி எரிச்சு அங்கே வந்து அது வந்து 144 போட்டிருக்க இடம். அங்கே வந்து உள்ளர நாங்கள் வந்து அதுக்கு பயங்கர பிளானு. நாங்கள் ஆக்சுவலாக போராட போனது பாராளுமன்ற முற்றுகைன்ட்டு தான் போகிறோம். பாராளுமன்ற முற்றுகைன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, இங்கேருந்து இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள் அப்படின்னு பெருந்திரளான கூட்டம் போய் ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக போகிறோம். நல்ல கண்ணையா தான் கொடியரசு அனுப்புகிறாரு. நம்ம போனோன்னே முடிச்சுட்டோம்டா, பாராளுமன்றத்தை முற்றுகையிடுறோம், இந்த போகிற நிறுத்துறோம்ட்டு தான் போகிறோம். ஆனால் அங்கே போனால் இந்த சந்திரமந்திரி பகுதிக்குள்ளே போகும்போது நாங்கள் இப்போ திடீர்னு எங்களை வழிமறிக்கிறாங்க. நாங்கள் வழிமறிச்சோன்னா என்ன நினைக்கிறோம்னா, டேய் இது மாதிரி வழிமறித்து நம்மளை போராட விடாமல் அனுப்ப போகிறாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வழி விட்டு நீங்கள் போராடுங்க அப்படின்னு அது உள்ளர போனால் இந்தியாவே போராடிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பெருந்திரளாக கூட்டமாக வந்தவர் தனி மனிதனாக படுத்துட்டு ஒரு பதாகை வச்சுட்டு அதில் எழுதி போட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கோம். இப்படி இருக்குது அந்த களம். நாங்கள் 2-3 நாள் போராடி பார்த்தோம்.
அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களே அந்த இதில் கூட வரமாட்டேங்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இது ஒரு சம்பிரதாயமான ஒன்று அப்படின்னு. இப்போ நாங்கள் 3வது நாள் ஆகும்போது தான் வந்து அத்வானி, நம்ம வைகோ அண்ணன், நம்ம தாப்பாண்டியன் எல்லாம் சேர்ந்து பாராளுமன்ற முற்றுகைன்னு தலைப்புச் செய்தியெல்லாம் பறக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்களாச்சும் பாராளுமன்றத்துக்கும் ஒரு 3வது 4வது கிலோமீட்டரில் இருக்கோம். அவங்க 10வது கிலோமீட்டரில் இருக்காங்க. எல்லாரும் அந்த வழியில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறது, இது சரி இருக்குன்னா அங்கே இருக்கிற வழக்கறிஞர் தம்பிகள் இருக்காங்க, அவங்களோட அங்கே டெல்லியில் இருக்க மாணவர்களெல்லாம் கலந்தாலோசி செஞ்சு இதை இப்படி விட்டுற முடியாது, நம்ம வந்து அவங்கள போய் அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் இது பண்ணும்போது அப்போ வந்து நிறையா எழுத்தாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதனால் நிறைய பெண்களை அதுக்குள்ளே பண்ணி அவங்கள திட்டமிட்டு ஒரு 30-36 மேலே பெண்கள், அப்புறம் ஒரு 30 பேர் ஆண்கள்னு ஒரு 60-65 பேர் திட்டமிட்டு விதவிதமான கார்களில் பத்திரிகையாளர்கள்லாம் காரில் பதிவு வச்சு அப்படி கொண்டு போய் நேராக ராஜபக்ச இலங்கை தூரத்துக்கு முன்னாடி ராஜபக்ச கொடும்பாவியை வச்சு எரிச்சோன்னா அவங்க வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு சவுண்டு, எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஏக்கப்பாட்டி சவுண்டை தூக்கிட்டு இப்படி வந்துட்டாங்க. நாங்கள் வந்து பயங்கரமாக ஆத்மர்சம் பண்ணோன்னா அவர் வந்து அந்த பக்கம் போகிறாரு. நாங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணுறோம், கொடும்பாவி எரிச்சிட்டோம், ஃபோர்ஸாக அந்த கேட்டை பூட்டுறோம் பாருங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த கேட்டு வந்து லாக் வந்து ஓப்பன் ஆச்சு, எல்லாம் திறந்து உள்ளே இருக்க இதை வந்து நான் இப்படி கைவிட்டுருக்கேன். அவர் வந்து கையில் அடிச்சிடுறாரு. எனக்கு கோபம் சுற்றி இருந்த இந்த வெறியில் ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டேன். உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிங்களவனை அடித்து காயப்படுத்த, ஒரு இராணுவ வீரனை அடித்து காயப்படுத்த நான் தான். அப்புறமா ஒரு சீக்கியர் வந்தார், ஒரு காவல்துறையெல்லாம் வந்து அப்புறம் எங்களெல்லாம் கைது பண்ணணுன்னாங்க. நாங்கள் பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து கைது பண்ண பெண் காவல்துறை அதிகாரி தான் வரணும்னு சொல்லி மொத்தம் அதாவது 144 இருக்க இடம், எல்லா எம்பசியும் அங்கே இருக்குது, எல்லா எம்பசியும் வேடிக்கை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே போராட்டம் பண்ணோம். அப்புறம் டெல்லியில் கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சாங்க, உள்ளர கபடி விளையாண்டோம், அப்புறம் மாலை நேரம் விடுதலை பண்ணிவிட்டாங்க. அப்பையிலேருந்து நம்மளுக்கு இதில் வந்து பெரிய ஒரு தமிழ் தேசிய ஆர்வம் தான். அதே மாதிரி கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் கூட்டத்துக்கு அப்புறம் அண்ணன் சீமானை வந்து அன்றைக்கி தான் மனித சங்கிலி போராட்டம், கொற்ற மலையில் எல்லாம் மனித சங்கிலி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஐயா கருணாநிதி அவர் வர்றாங்க. எங்கே இருக்கும்போது அந்த கொற்ற மலையில் பெருசாக எல்லா சினிமாக்காரங்க தான் அதிக பேர், அப்புறம் இளைஞர்கள் மாணவர்கள் இருக்காங்க. அப்போ பாரதிராஜ் ஐயா, சத்யராஜ் சார் இப்படி எல்லோரும் இருக்கும்போது அவர் வந்து இப்படி கண்ணாடி திறந்துட்டு கை கொடுக்குறாங்க. நான் தமிழினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் சத்தம் போட்டு உறக்க சத்தம் போட்டு. எந்த வருஷம் நடக்கிறது நீங்க சொல்றது? எல்லாம் வந்து அந்த இறுதி 2009க்கு பிறகு அந்த 9 காலகட்டம். அப்போதானே அந்த அண்ணனை முதல்ல கைது பண்ற அன்னைக்கும் முதல் நாள் அன்னைக்கு இரவு கைது பண்றாங்க. அன்னைக்கு தான் இந்த மனித சங்கிலி போராட்டம். அப்ப அன்னைக்கு இரவு கைது இல்லையா அப்படிங்கிற போதுதான் இது. அப்புறம் கைது ஆயிடுறாரு. அடுத்த நாள் நாங்க உதவி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றோம். அப்போ வந்து சாலிகிராமம் இதில் கல்யாண மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ எனக்கு காலையிலேருந்து அப்படி ரொம்ப வெறி இல்லை நம்மளுக்கு. அப்போ அதை கட்டடத்தில் ராம், வெற்றிமாறன் சார், எல்லா தமிழ்நாட்டு இயக்குநர்கள் மொத்த பேருமே தீவிரமாக செயல்பட்ட நேரம். அப்போ அன்னை மாலை நேரத்தில் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு. அப்போ தான் பாரதிராஜ் சார், அறிவுமதி என்ன அப்படின்னு மொத்த பேர் இருக்கும்போது நான் ஒரு பேசினேன். அப்போ பேசும்போது யாரா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அடையாளப்பட்டு தான். அப்புறம் பாரதிராஜ் சார்லேருந்து அறிமுதியன்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கம். நான் ஒரு சாதாரண சின்ன பையன் தான். அப்போ ரொம்ப நெருக்கமாகி அதுலேருந்து நம்மளை வந்து அரசியல் செயல்பாட்டுக்குள்ளே நானாக என்னை ஒரு அடையாளப்பட்டவனை ஆயிடுறேன். அப்போ நீங்கள் படம் பண்ணிட்டீங்களா? களவாணி அதெல்லாம் பண்ணலை. ஓகே. நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் ஏஎல் விஜய் இருக்கார்ல, மகாராஷ்டிரா பட்டில் இருக்கார்ல, அவரோட உதவி இயக்குனர். ஆனால் நான் வந்து இவங்களோடலாம் எல்லாரோடையும் அந்த பேசுகிற அந்த இதுலேயே நான் ஒரு அடையாளப்பட்டுட்டேன். நம்ம ஒரு அரசியல் பின்புலத்துலேருந்து வந்ததுனால அதில் அடையாளப்பட்டேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அண்ணன் வரைக்கும் ஒருத்தன் பேசுகிறான்டா அப்படின்னு தெரிஞ்சு அப்படி ஒரு இது உண்டு. அப்புறமா வந்து நான் எல்லா போராட்ட காலத்துலையும் கலந்துக்குவேன், இது பண்ணுவேன். அப்புறம் நம்ம பெரும் தோல்வியை சந்திச்சிச்சு. அப்போல்லாம் ரொம்ப எப்படி அது இப்போ கண்ணு அப்போ வந்து நம்மளால அதெல்லாம் ரொம்ப அது ஒரு பெரிய இதுதான். அந்த அந்த வழியை தாங்கிறதுக்கு ஒரு இது வேணும்ல, அதை கடந்து வர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த களவாணி படம் வந்து
வந்து வாய்ப்பு வருது. அந்த அந்த வாய்ப்பு எப்படி வருது? களவாணி படத்தை நான் கோ டைரக்டர், ஓகே. சர்க்குணம் நானும் வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து இந்த படம் வந்து என்ன, இப்போ கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் இந்த இந்த பிரச்சனைகள்ல இருந்து, அதில் நான் மட்டும் இல்லை, உதவி இயக்குனராக இருக்கிற நிறையா பேர் அந்த காலகட்டத்தில் தனக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஈழத்தமிழில் இருக்காங்க, ஈழநில விடுதலைக்காக போராடிட்டு நிறைய சிறைச்சென்ற உதவி இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கை திசை மாறி போனதெல்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. அந்த நேரத்தில் எனக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த பயங்கரமான வலி. ஒரு தமிழர்களுக்கு இவ்வளோ பெரிய நீண்ட பாரம்பரியமான ஒரு உலகத்தின் ஆதிக்குடி, அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நிலம் இல்லை, விடுதலை இல்லை, அப்படி இருக்குன்னு போராடிட்டு இருக்கும்போது உலகத்தின் ஒப்பற்ற தலைவன் இறந்து போயிட்டா இருக்கும்போது தாங்கவே முடியும். மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காலகட்டமாச்சு. அப்போ இந்த களவாணி படம் நம்மளுக்கு ஒரு ஆசுவாசத்தை கொடுத்துச்சு. அதில் போய் இறங்கி நம்ம என்ன சினிமா ரெண்டையும் ரொம்ப நெருக்கமாக நேசிக்கிறதுனால அதில் போட சினிமா ரெண்டுமே. ஆமாம். அப்போ களவாணி எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வருது. அப்போ வந்து எங்களை சர்க்குணம் வந்து டைரக்டர், நான் கோ டைரக்டர். அப்புறம் அதில் ஃபஸ்ட்டு என் ரோலில் விமல் தான் நடிக்க வேண்டியது இருந்தது. ஓகே. வில்லனா அவர் தான் பண்ணுறாங்க, அவர் தான் பண்ணுறது மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் கூத்துப்பட்டிருந்தா எங்களுக்கு நண்பர், அதனால அவருக்கு கொடுக்கணும். அவர் ஹீரோ யாருமே பெருசாக இது பண்ணல. என் ரோல் அவர் பண்ணுறதா இருந்தது. அவர் அந்த பசங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் ஒரு அடையாளம் கிடைக்குதுங்கிறது மாதிரி வந்தோடனே அவர் ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த இடம் வெற்றிடமாக இருக்குன்னு என்னைய நடிக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு மறுத்தேன். எனக்கு இதில் வந்து இல்லை, நடிப்பில் ஆர்வம் இல்லை உங்களுக்கு. ஆமாம், நான் வந்து டேரக்டர் தானே நான். ஆமாம். அப்போ நான் டேரக்டர் ஆகணும்னு இருந்தாலே இல்லை, நீங்கள் வந்து இது பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ அது ஏற்று நடித்தோம். அப்போ அதுக்குள்ளே போனதுன்னா கான்சன்ட்ரேஷன் சினிமா மேலே, முழுசாக சினிமா மேலே காதல் வந்துட்டு, அப்புறம் அந்த படத்தை வந்து வெளியில் எடுக்க சொன்னதை எங்கள் ஊர்லேயே இப்போ நான் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிற ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் எங்களை இல்லை, அது ராசி இல்லாத ஊர், அதனால நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அது ராசி இல்லாத ஊர். ஆமாம்மா, தஞ்சாவூரே ராசி இல்லாத ஊர் தான். அப்படியா? ஆமாம்மா, சினிமா சென்டிமெண்ட் இருக்கு. ஆமாம்மா இருந்தது. அதை தகர்த்தது நாங்கள் தான். ஓகே. அப்போ வந்து அதை வந்து வேண்டாம் பொள்ளாச்சியில் எடுங்க, இல்லை பொள்ளாச்சிக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லை, அப்போன்னா நீங்கள் வந்து திருச்சியில் எடுங்க, அது ராசியான ஊர். திருச்சிக்கு போனால் இந்த நிலத்துக்கும் அந்த நிலத்துக்கும் வேறாக இருக்குது. கும்பகோணத்துக்கு போங்க, கும்பகோணத்துக்கு போனாலும் அது செட் ஆகலை. அப்புறம் தஞ்சாவூருக்கு வந்து நாங்கள் ஒரத்தநாடுல போனோம்னா தான் அந்த இதே வந்தது. இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் உலகத்தின் ஆகச்சிறந்த ஒப்பற்ற நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்தது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. முத்துராமையா பிறந்தது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. நம்ம ரவிவர்மன் கேமராமேன் இருக்கார்ல, ஆமாம், அவர் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. நல்ல ஜாம்பவான்கள்லாம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தான். ஆனால் ஷூட் பண்ணுறதுக்கு அது ராசி இல்லாத ஊர். அப்போ அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடை உடைச்சோம். அது மாதிரி அப்படி அதுக்குள்ளேயும் நாங்கள் களவாணி பயணம் அப்படி வந்தது, ரிலீஸ் ஆனது. எங்கே பார்த்தாலும் உலகம் பூரா வந்து ஒரத்தநாடோட அடையாளத்தை வந்து இது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை பெரிய வெற்றி. ஆமாம், எழுதும் போது கூட அவ்வளோ பெரிய வெற்றின்னு நாங்கள் உங்களுக்கு தோணுது. யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நாங்கள் 100வது நாள் போஸ்ட் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணிட்டோம். இந்த படம் 100 நாள் ஓடுன்னு எனக்கு சர்க்குணத்துக்கு தெரியும். கான்ஃபிடென்ட் இல்லை. அதை வந்து நாங்கள் வந்து திரைக்கதையை அதை விட்டு நம்மளுக்கு ஒரு கொஞ்ச நாள் தெரியும்ல. ஆமாம், இந்த படத்தோட அளவு என்னன்னு நம்மளுக்கு தெரியல, விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிறது மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டேஜில் இதை பிடிச்சிட்டோம். இந்த படம் 100வது நாள், ஏன்னா இதோட கிளைமாக்ஸ் மாறுனுச்சு. இந்த இப்போ படத்தில் இருக்க கிளைமாக்ஸ் மாறும்போதே தெரிஞ்சுட்டு இந்த படம் 100 நாள் போஸ்ட் டிசைன் பண்ணி வச்சிடணும். ஓகே. அப்படி டிசைன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த படத்தை இயக்கணும், பண்ணோம். ஏன்னா அந்த ஊருக்கு சினிமாவை தெரியல, சினிமாவுக்கு அந்த ஊரை தெரியல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அந்த ஊரில் எடுத்தான். இவ்வளோத்துக்கும் அந்த வயல்வெளியில் எடுப்போம் அந்த ஷூட்டிங்கு. ஒரு பேப்பரு ஒரு இது போட விட மாட்டேன். கப்பு ஏதோ அன்னைக்கே க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. அந்த மக்களை, அதனால தான் அந்த மக்களோட நாங்கள் வந்து இது பண்ண முடிஞ்சது. அந்த அப்பவே தெரியும், இப்படி ஒரு ஷூட்டிங் நடந்ததாக வந்து வரலாற்றிலே இருக்காது, ஒரு குப்பை கூட விழுவாது. அப்படி எடுத்துகிட்டு வயல்வெளியை மாசுபடுத்திடக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமாக இருந்து செஞ்சோம். அது பெரிய வெற்றி. அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நீங்கள் நடிகராகவும் அதில் இருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கு. ஆமாம். அதையெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அந்த? ஆமாம்மா, அந்த இது பெரியது தானே. நம்ம எங்கே ரோட்டில் கூட நடக்க முடியாத அளவுக்கு உதயம் தியேட்டர் இருக்கு. படம் 2வது நாள் 3வது நாள் அப்போல்லாம் கொஞ்சம் படம் ஹிட் ஆகிட்டு போனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் வெளில வர்றாங்க, படம் பார்த்துட்டு வெளில வர்றாங்க. அப்போ நான் ரோலிங் டைட்டில் ஓடணும்ல,
மக்களுக்கு வந்து இங்கே படம் முடிச்சுட்டு வர்றாங்க, நெருங்க இன்னும் ஒரு 4-5 ரோலிங் டைட்டில் சீன்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நிப்பாட்டினா அவங்க என்னைய பார்த்துடுறாங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி போய் ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் படம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க பார்த்தா என்னை தூக்கி பிடிச்சி நான் வந்து அந்த பெரும் க்ரௌடுகளை வந்து மாட்டினால அவ்வளோ ரசிகர்கள். அது ஒரு மேஜிக் தான். ஒரு மனித இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு வந்த நம்ம அப்படி பெரிய இருந்து அப்புறம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்து நம்மளை இது பண்ணாங்க. எல்லா பத்திரிகையிலையும் நம்மளை வந்து ரொம்ப முதல் படத்துலேயே நான் மட்டும்தான் சிறந்த வில்லனுக்கான விருது வாங்கினேன். ஆனால் அதோட நான் ஒரு ரகுவரன் ஆகிடுவேன், பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வருவோம்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன் அது நடக்கலை? இல்லை, அதுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சினிமாவை வந்து இந்த காமிக்கலாக்கியது, காமெடியை மாற்றி விட்டோம்ல. ஆமாம். அப்புறம் எல்லாரும் இண்டஸ்ட்ரியை வந்து காமெடி படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ இந்த வில்லன்களுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. நாங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சோம், அதில் நாங்களே மாட்டிக்கிட்டோம். அப்போ எந்த வில்லனுக்குமே வேலை இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே ஹீரோக்களே வில்லனை நடிச்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை தான். நான் அதை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு 2-3 முயற்சி பண்ணேன், அது சரியாக வரல. அப்புறம் நானும் வந்து இதை முழு நடிகனை நான் என்னை உணர்ந்துக்கல. நான் வந்து டைரக்ஷனும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் படங்கள் நீங்கள் ஒரு ஆக்டராக பண்ணலையா? பண்ணேன். ஒரு 20 படம் பண்ணேன். முதலிடம் பண்ணேன், ஈட்டி, பென்சில், 49O, என்னமோ நடக்குது. அப்புறம் இப்போ கூட வந்து பெட்டிக்கடை, அந்த சுழல் வெப்சீரிஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பென்சில் பண்ணேன். நான் நிறைய படங்கள் பண்ணேன். மலையாளத்தில் படங்கள் பண்ணேன். இப்போ கூட சல்லியர்கள், பிரசிடெண்ட்டு, அடங்காது, தீவினை போற்று வெப்சீரிஸு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், ரிலீஸ்க்கு இருக்கு. ஓகே. அப்படி இருந்தேன்னா அப்போ வந்து சினிமாவில் வந்து நான் இருந்தாலும் சினிமாவில் சக்ஸஸ்க்கு அப்புறமும் நான் வந்து என்னை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக, ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவே வந்து காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அது உங்கள் பட வாய்ப்புகளையோ அதெல்லாம் பாதிச்சுதான்? அது பாதிக்கலையான்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த 7 பேர் விடுதலை எப்பெல்லாம் வந்து ரொம்ப நான் வெளியில் வந்து அப்பையும் திரையுலகம் திரண்டு வந்துருச்சு. நடிகர்கள்லாம் வரல, இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதுலலாம் வந்து அப்போ அந்த விடுதலை 3 விடுதலையை வந்து உறுதிப்படுத்திச்சு நீதிமன்றம். அப்போல்லாம் கோயம்பேட்டில் இறங்கி ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடிட்டேன். அப்போ வந்து என்னை வந்து ஐயா மணியரசன் அவரோட தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தில் அட்டப்படமாக போட்டாங்க. நிறைய பத்திரிகைகள் அது போட்டாங்க. அதெல்லாம் ஒன்று இருந்தது. அப்போ மணிவண்ணன் சாரும் எனக்கு ரொம்ப நெருக்கம் வரலாம். கூப்பிட்டாங்க, டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, சினிமாவில் நடிச்சுட்டா, நம்மளுக்கு ஒரு கலைஞன் கூட தேவைதான்டா அப்படின்னாங்க. ஆனால் என்னால் வந்து எல்லா போராட்ட காலத்துலேயும் போய் நின்றுவேன். என்னால் வந்து அப்படி இருக்க முடியாது. அப்புறம் அண்ணன் வந்து அப்பயே அண்ணன் தெரியும், நிறைய நாங்கள் இது பண்ணுவோம். அப்புறம் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இப்போ வந்து அண்ணன் வந்து தம்பி பிரச்சாரத்துக்கு வாடா போகணும். அண்ணன் இந்த ஒரே ஒரு படம் அப்போ இயக்கிறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட வெற்றிமாறன் தயாரிப்பாளர், நான் வந்து இயக்குனர் அப்படின்னு ஒரு இது போயிருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் அது ஒரு இந்த கரோனா பீரியடில் அது நடக்காமல் போச்சு. அப்புறம் இந்த தடவை கூப்பிட்டார் அண்ணன் இப்பயும் ஒரு படம் இயக்கிறதுக்கான ஒரு சின்ன வேலை போய்ட்டு, அரசியலும் சினிமாவும் 2 கண்ணு. அவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கருணாநிதி பேரனா இருக்காரு, அவர் மட்டும் நடிக்கிறாரு, அரசியல் பண்ணுறாரு. என் தம்பி நீனும் 2 பண்ணலாமே, என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை பண்ணலான்னு அப்படின்னு. சரி அப்படி தான் பண்ணாக்க நீ ஒருத்த நாட்டுக்கு போ, அங்கே வந்து ஒருத்த நாட்டையும் பட்டுக்கோட்டையும் நீ வந்து இது பண்ணு, ஒருத்த நாட்டில் உன்னை நான் அறிவிச்சிட்டேன், நீ தான் வேட்பாளர், வென்றுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறம் காலம் ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நம்மளுக்காக வாழ்றதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்கிற பகுதிக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம வந்து கிட்டத்தட்ட எங்கள் பகுதி வந்து காவிரி பாயிற பகுதி தான். அங்கே வந்து இதுதான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே எல்லாம் நம்ம உலகம் பூரா சுற்றி இருக்கிறோம், இந்தியா பூரா சுற்றி இருக்கிறோம், நம்ம தமிழ்நாடு பூரா சுற்றினாலும் நம்ம பகுதியில் வந்து தனிநபர் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இதுக்கு இந்த வாய்ப்பு வந்து இந்த நிலையை மாற்றுறதுக்கு பயன்படும். அப்போ அதை வந்து நம்ம மாறி இந்த தரத்துலேருந்து இந்த மக்கள், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நாங்கள் வந்து வெளிநாடை நம்பி தான் இருக்கோம். எங்கள் 5 தாத்தாவில் 2 தாத்தா சிங்கப்பூர் சிட்டிசனு, எங்கள் அக்கா சிங்கப்பூர் PR, எல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க எங்கள் பகுதிகளில்.
ஏன்னா இங்க வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருசா இல்லை. இப்ப என்னடா இந்த நிலத்துல பிரச்சனைன்னு பார்த்தா, இங்க ஆனா அந்த வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவரும் இங்க கொண்டாந்து விவசாய நிலத்தெல்லாம் போடுவாரு. நான் சினிமாவில் சம்பாதிச்சாலும் விவசாயத்தெல்லாம் போடுவேன். எங்க அப்பா அரசு ஊழியரா இருக்காருன்னு வைங்களேன், அவரும் விவசாயத்தான் போடுவார். ஆனா அந்த விவசாயத்துல இருந்து பெருசா வருவாய் இல்லை. இப்ப இந்த இடத்துல என்னன்னு பார்த்தா, நான் இந்த ஊரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் ஃபேக்டரி கூட இருக்காது. முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கு. ஆனா அந்த விவசாயத்தை சார்ந்த இந்த மதிப்பு கூட்டுறதற்கான திட்டங்கள் அங்க இல்லை. அதை யாரும் நிறுவல. இந்த தனி மனிதர்கள் இங்க விவசாயிகள், இன்னொன்னு விவசாய கூலிகளின் வாழ்வாதாரம் வந்து மேம்படுறதுக்கு விவசாயிகள் வந்து முதலாளிகள் வந்து வலிமையா இருந்திருக்கணும்ல, அவங்களும் இல்லை. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இவர் நிலம் வச்சிருக்காரு, இவர் நிலம் வச்சில்ல. இவர் வந்து ஒரு முதலாளி வளமா இருந்தா தானே நம்ம தொழிலாளி வளமா இருக்க முடியும். 2 பேருமே அந்த நிலையில இல்லை. இப்ப இந்த நிலையில இருந்து இந்த மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த வாய்ப்பு வந்து சரியா இருக்கும். நான் வாழ்ந்த என்பதற்கு ஒரு சாட்சி வேணும்ல. டேய், இந்த ஊர்ல இவன் பிறந்தாண்டா, ஒருத்தராட்டுல திருமுருகன் பிறந்தாண்டா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்பனா அங்க நான் வாழ்ந்தங்கிறதுக்கு என்ன சாட்சி? நான் வளர்ந்தேன்னு இருக்கக்கூடாதுல்ல. அந்த மண்ணையும் அந்த மக்களையும் உயர்த்தினாண்டா அப்படின்னு ஒண்ணு வரணும்ல. அதுக்கு இந்த வாய்ப்பு பயன்படும் நினைக்கிறேன். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில சேரணும்னா திமுக இருக்கு, இல்ல இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, இப்படி பல கட்சிகள் இருக்கு. அண்ணன் சீமான் இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத எப்படி முடிவு பண்ணீங்க? அதுதான் இப்ப வந்து காலம்தான் கொண்டாந்து இதை வந்து இந்த வேலையை வந்து கையளிக்குது. அண்ணன் சீமான்கிட்டையும் கையளிக்குது, தலைவர் பிரபாகரன்ட்டையும் கையளிச்சது, என்னகிட்டையும் கையளிக்குது. இங்க இருக்கிற இளைஞர்கள்ட்ட நீங்க பெருவாரியா நல்லா வாசிக்கிற, நல்லா சிந்திக்கிற, மக்களை நேசிக்கிற, இந்த மண்ணை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா பாக்கி எல்லாரும் அதை வந்து கைவிட்டுட்டாங்க. இந்த அரசியலுங்கிறது வந்து பொது நலனுக்கானது, இந்த மக்களுக்கானது. அதை கடந்து அது வந்து தனக்கு லாபம் தருவது, சம்பாதிக்கிறது. இதுல இருந்து ஒரு சிறிய முதலீடு போட்டோம்னா பெரிய லாபம் பெற்றலாம். அப்புறம் இதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, பெரிய இது தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு கூட்டம், அது ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், அல்லாட்டினா உங்க ஆள் பலமா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா, நீங்க வலிமையான ஆளா இருந்தா நீங்க ஒரு சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபம் பார்த்துடலாங்கிறது தான் உண்மையான யதார்த்தமா கள நிலவரம் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறவங்க தான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இயங்குறாங்க. எனக்கு வேலையே இல்லை, அவர் என்னப்பா பண்ணுவாரு? அவருக்கு ஒரு வேலை இல்லப்பா, எப்ப 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் அரசியல்வாதியா நடந்துப்பார். அவ்வளவுதான். மக்களுக்கு செயலாற்றுறது, மக்களுக்கு வந்து போய் இறங்கி இருந்து மக்களுக்கு பணியாற்றுறது அப்படின்னு கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நான் இறங்கி மக்களா நின்று வேலை செய்யறவங்களுக்கு எப்படி வெள்ளை வேஷ்டி சட்டை இது பண்ணும்? அது அழுக்காயிடும்ல. ஆனா எல்லா அரசியல்வாதியும் நல்லா அப்படியே அது மடங்காத அளவுக்கு வெள்ளை வேஷ்டி கட்டுறாங்க. அது யாரு கட்டலாம்னா ஒரு முதலமைச்சர், ஒரு மந்திரி, அவங்களுக்கு அது பயன்படும். ஆனா கிளையில இருக்கிற வரைக்கும், அந்த தெருவில் இருக்கிற அடிமட்டத்துல வரைக்கும் அப்படி இது பண்ணுவாரு. ஏன்னா இறங்கி வேலையே செய்யறது இல்லை. இவ்வளவு நலத்திட்டம் இருக்குல்ல இந்த மக்களுக்கு, இந்த அரசாங்கத்துல போராடி நலத்திட்டங்கள் இருக்கு. அது இந்த மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு உண்மையான ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவர் மட்டும் மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியமானது, எனக்கு அரசாங்கத்திட்ட இவ்வளவு திட்டம் இருக்கு அப்படின்னு அறிவுபூர்வமா இருந்தா, அவர் வந்து ஆண்டு ஒன்றுக்கு 80 லட்ச ரூபா வரைக்கும் அந்த மக்களுக்கு நலன் திட்டம் பண்ணி அவரு அந்த மக்களுக்கு செயல்களை செய்ய முடியும். இப்ப அப்பனா 5 வருஷத்துக்கு 4 கோடி ரூபாய். இப்ப எங்க ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில 98 ஊராட்சி இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிடலாம். ஒரு வேலை ஒரு எல்லாரும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மாதிரி ஒரு அறிவுபூர்வமா செயல் திட்டத்தோட இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும், இவங்களை வந்து வளர்த்து விடணும்னு நினைக்கிறது மாதிரியான சூழல் இருந்தா ஒரு 5 வருஷத்துல இந்த நாடு என்னவாகும்? இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி என்னவாகும்? அந்த இடத்துல இருந்து தான் இதுக்கு வேற மாற்றே கிடையாது. ஒரே ஒரு மாற்று, இந்த மண்ணை, மக்களை, இந்த இடத்த எல்லாத்தையும் நேசிக்கிறதுக்கு. அதுல வெறும் மனிதனை மட்டும் யோசிக்கிற காலகட்டத்தில் புல்லு பூண்டு செடி கொடி
இந்த பூமி மரம், எல்லா பூமியில உள்ள உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல பேசுற ஒரே இடம் எங்க இருக்கு? இங்க வந்து அது வந்து நாம் தமிழர் கட்சியில தானே இருக்கு. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு சார்ந்தது தானே அரசியல். ஒரு பாருங்க, ஒரு யானை அள்ளி மண் அள்ளி இப்படி வந்து முதுகுல போட்டுக்குது. அதுல உவர்ப்பு மண் வருது. அந்த குளிர்ல ஒரு பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்கு பாருங்க. அது இந்த குளிர்ல இந்த இலைக்கு கீழே வந்து ஒடுங்கி நடுங்கி இருக்கு. இப்ப இது இந்த இது போய் இந்த அதிகாலை நேரத்துல இந்த யானையின் முதுகுல உட்காருவதிலோ, அது அந்த உட்கார்ந்து அது உணவா எடுக்காட்டினா அந்த பட்டாம்பூச்சி இறந்துடுது. இந்த சாணம் போடுதுல யானை, அந்தோட அந்த அந்த வெப்பத்துல இந்த இதுல வந்து இது பண்ணாட்டினா அது வந்து இறந்துடுது. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு பின் இருக்கு. ஒரு 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 விதைய ஒரு முழு யானை பழம் இருந்து மிதிச்சாதான் அதுக்கு உயிரே உண்டாகுது. சில பழங்களை, செடிகளை, கொடிகளை வந்து அந்த பறவைகள் தின்று அதுக்குள்ள இருந்து அது எச்சமிட்டாதான் அது முளைக்குது. இப்படி எல்லா உயிரும் எல்லா உயிரோடையும் சார்ந்து இருக்கு. ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையதுதான். இப்ப எல்லாம் தொடர்பு உடையது. இதெல்லாம் பத்தி எந்த அரசியல் பேசும்? இப்ப இந்த அரசியல் எல்லாம் பேசுறது நாம் தமிழர் தானே பேசுது. நீங்க வேணா பாருங்க, மற்ற கட்சியெல்லாம் வேலை இல்லாதவர்கள் தான் அந்த அரசியல் கட்சி இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரனை பாருங்க, எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். எல்லாம் வேலை செய்வான். நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், நான் இந்த வேலை பார்க்குறேன், இங்க இருக்கேன், மெட்ராஸ்ல இருக்கேன், ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்போம். இப்ப நம்மளே வந்து இப்ப இவ்வளவு இந்த சட்டமன்ற வேட்பாளராக இருக்கும். ஆனா ஒரு படம் இயக்கணும்னா நான் 4-5 படம் நடிக்கணும். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இந்த வேலை செய்வோம். புரியுதா? அப்ப நான் நீங்க அரசியல ஒரு தொழிலா எடுத்துக்கல, சேவையா எடுத்துக்கிட்டீங்க. அரசியல் வந்து உண்மையிலே சேவை தானே. இங்க அரசியல் சேவை. இங்க என்னன்னா இதுல இன்னும் பாருங்க, இந்த தமிழ்நாட்டோட ஒரு ஒரு வருவாய் ஆனா தொழில் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிரிவா தான் பிரிக்கிறாங்க. ஒன்னு தொழில், இன்னொன்னு சேவை, இன்னொன்னு விவசாயம். இது உலகப்பரலாக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. சேவை தொழில் சேவையாவே செயல்பட்டது, விவசாயம் விவசாயமாக செயல்பட்டது, தொழில் தொழிலாக செயல்பட்டது. ஆனால் இந்த உலகப்பொருளாதாரத்துக்கு அப்புறம் இந்த சேவைன்னு பாருங்க, அதெல்லாம் தொழிலாக மாறி போச்சு. மருத்துவம் சேவை, ஆனால் அது தொழில். கல்வி சேவை, அது தொழில். விவசாயம், அதில் வந்து விவசாயங்கிறது என்னன்னா மனிதனுக்கான உற்பத்தி, அதாவது உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி செஞ்சு ஒரு அதையும் வியாபாரமாக ஆக்கி கொடுக்கறது. ஆனால் அது கிடையாது. அந்த விவசாய நிலத்திற்கு இருக்க கனிமங்கள் என்ன, அந்த விவசாய இப்ப எல்லாத்தையும் கலந்து இப்படி வந்து இந்த சமீப கால அரசியல் வந்து இந்த நிலத்தை முற்ற அந்த இடத்துல இருந்து சிந்திச்சு பார்த்தா அறிவாளி பிள்ளைகள் எதிர்காலத்துல வந்து இந்த இந்த சேவைங்கிறது இருக்குல்ல, சேவைங்கிற பிரிவு இருக்குல்ல, 3 பிரிவுல சேவைங்கிறது சேவைதான் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. மருத்துவமா, கல்வியா, அது சேவை. இந்த பக்கத்து விவசாயமா, அது மனித உயிர்களுக்கான தேவை, அனைத்து உயிர்களுக்கான தேவை. தொழில், இந்த நிலமும் நிலம் சார்ந்த வாழ்ற மக்களும் வளமாகிறதுக்கான தொழில். இந்த தொழில் இந்த இங்க வாழ்ற மக்களுக்கோ இந்த சுற்றுச்சூழலுக்கோ இடையூறு இல்லாம செய்யணும், வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நம்ம இருக்கோம். இது இந்த மாதிரியான சிந்திக்கிறதுக்கு மற்ற கட்சிகள்கிட்ட இது இல்லை. அதனாலதான் நாம் தமிழரை தேர்ந்தெடுத்தோம். ஆமா, இப்ப நீங்க சீமான் அவர்களோடு நெடுங்காலமா பயணிக்கிறீங்க. அவரை ஒரு இயக்குனரா இருந்து அரசியல் தலைவர் வரையும் தெரியும். ஆமா, அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு தலைவனா நீங்க அவரை ஏத்துக்கிறீங்க இல்லையா? கட்சிக்கு இத்தனை கொள்கைகள் இருக்கு, இருந்தாலும் ஒரு தலைவனா அவரை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு சமீபத்துல கூட பார்த்தா உங்களுடைய மகள் பிறந்த நாள் கூட அவரோட தான் போய் கொண்டாடுறீங்க. ஆமா, அந்த அளவுக்கு அவரை நேசிக்க காரணம் என்ன? இல்ல நீங்க அவர் எப்படிப்பட்டவர் நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு தெரியாது. அதான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாரையும் கேட்டுங்க. அவர் உதவி இயக்குனராக இருக்கும் போதே, அவர் இப்ப வந்து ஒரு உதவி இயக்குனர் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம அதான் பத்திரிகை துறை, உதவி இயக்குனர் துறைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கான சில சந்தர்ப்பம் கூட இல்லாமல் போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா பண்ணலாம் அப்படின்னாக்க, சீமானன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. சீமானன் வீட்டுக்கு என்னன்னா அப்பயிலேருந்து பூட்டு கிடையாது. யாரு வேணாலும் வந்து உறங்கலாம், யாரு வந்தாலும் இருக்கலாம். அவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடைவெளி இருக்கு பாருங்க. அந்த இடைவெளி காலகட்டத்திலலாம் எல்லா உதவி இயக்குநர்களும் அந்த இவருக்கு தெரியவே தெரியாது. சீமானனுக்கு அவர் தெரிஞ்சிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு கூட அங்க வந்து சாப்பிடலாம். இப்ப வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, தம்பி
எல்லாம் அந்த வாலிபால் விளையாடுறது, செட்டில் விளையாடுறது, அவருக்கு முன்னாடி எல்லாரும் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னடா, அப்புறம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு என்ன சமைப்போம் அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் அப்படின்னு, அப்ப ஒரு 20 பேர் இருக்காங்க, 20 பேருக்கு இப்போ சமைக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா, யாரு தம்பி என்னடா நான் எதானே சரி என்ன ஒரு மூட்டை அரிசி அனுப்பி விடுன்னு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ண சொல்லி அவர் ஒரு மூட்டை அரிசி போடுவார். இப்படிதான் வந்து அப்பையிலேருந்து அண்ணன், அப்பையிலேருந்து வந்து அண்ணன் தான். இன்னைக்கு அரசியல் தலைவரா இல்ல, அன்னைக்கே எல்லாருக்கும் அண்ணன் தான். அன்னைக்கே வந்து அப்படிதான் அவர் செயல்பட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதோட அளவு பெருசாயிரு. அன்னைக்கு வந்து இங்க சினிமா துறைக்குள்ள மட்டும் இருந்தது, இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் அது பெருகி இருக்கு. அன்னைக்கும் அண்ணன் தான் சொன்னாங்க. எப்படி பழகுவாரு அவர் தான். அதான் உண்மையிலே ரொம்ப நேசம் கொண்ட ஒரு மனிதன் தானே. அதாவது போலியா, இது சந்தர்ப்பவாதத்துக்கா, லாபத்துக்கா, நட்டத்துக்கா, அப்படி அந்த கணக்கு வழக்குல எல்லாம் இருக்க மாட்டார். ரொம்ப உண்மையா, ரொம்ப நேசிக்கிற அவர். அதான் அவர் நான் ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறேன்னாக்கே, ஒரு அம்மா கையை பிடிச்சிட்டு கேட்குதுரா, அழுகுதுரா, அதுக்கு நம்ம என்னடா பண்றது அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் உண்மையிலே சத்தியத்துக்கு உண்மை. அன்னைக்கு இயக்குனரா பார்த்ததுக்கும் இன்னைக்கும் ஏதாவது மாறி இருக்காரு அவரு? இல்லை, நீங்கள் வேணா ஒரு உண்மை சொல்லட்டுமா? அண்ணனை நான் வந்து எங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா, பட்டுக்கோட்டையில் வந்து நான் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் 96 அந்த காலகட்டத்தில். அண்ணன் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட நினைவு போட்டுறது மாதிரி கலையிரவு நடத்துவாங்க. அங்கே வந்து அண்ணன் வந்து வந்திருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு சினிமாவில் வரணும்னு ஆசைப்படுற ஒருத்தன். அவர் மேடையில் வந்து பேசுகிறாரு. அப்பயே தீவிரமாக தான் பேசுவார். அப்பயே மக்களுக்கும் மண்ணுக்காகவும் நின்று அப்பையும் உறக்க தான் பேசினார். அப்பயே நம்மளுக்கு பிடிக்கும், ஏய் யார் அப்படின்னு. அப்போ வந்து நான் அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம்னு துண்டு சீட்டில் வந்து எழுதிருக்கும்போது நான் வந்து இது மாதிரி நான் உங்களிடம் உதவி இயக்குனராக சேர முடியுமா? அப்போ அவர் இயக்குனராக இருக்கார் அந்த காலம். ஆமாம். ஓகே. அப்போ தான் அவர் இந்த இனிய விலை படம்லாம் எடுத்திருக்காரு. அதை நான் வந்து கல்லூரி படிக்கிற காலகட்டத்திலே பாஞ்சாலங்குறிச்சி இனிய விலையெல்லாம் பார்த்துருக்க காலகட்டம். அப்போ அவர்கிட்ட துண்டு சீட்டில் நான் கேட்டிருக்கேன். அப்புறம் அவர்கிட்டயே வந்து இது மாதிரி நம்ம தமிழ் சினிமா கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட காலமாக ஒரே மாதிரி இயங்குது, தாலி சென்டிமெண்ட் இது மாதிரி சிலர் மட்டும் இயங்குது, அது கடந்து வர மாட்டேங்குது அப்படின்னு கேள்வியெல்லாம் வச்சிருக்கிறேன். அதுக்கெல்லாம் அண்ணன் வந்து பதில் சொன்னார். அதில் வந்து அந்த மேடையில் பதில் சொன்னார். ஆனால் அது பொதுவாக பதில் சொன்னார், எனக்குன்னு இல்லை. அந்த பொதுவாக யாரோ ஒருத்தர் படிக்கிறாரோ அது பதில் சொல்கிறார். அது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது.